சோட்டானிக்கரா பகவதி அம்மன் எர்ணாகுளம் மாவட்டம், கேரளாவில் உள்ளது. ஐயப்பன் கோயிலுக்கு போகும் பக்தர்கள் மறக்காமல் போகும் இடம். பெண்களின் சபரிமலை என்ற பெயரும் உண்டு. காலையில் சரஸ்வதியாக வெள்ளை நிற புடவையிலும், மதியம் மகாலட்சுமியாக சிவப்பு நிற புடவையிலும், இரவு துர்க்கையாக நீல நிற புடவையிலும் என 3 அவதார நிலையை எடுத்திருக்கிறோம் பகவதி அம்மன். பகவதியின் வலப்புறம் உள்ள சிறிய கல் பத்ரி நாராயணன் என்று ஆராதிக்கப்படுகிறார். ஆதிசங்கரர் பிறந்த காலடி எர்ணாகுளத்தில் தான் உள்ளது. இங்கு அன்னை ஆலயம் அமைக்கத்தான் குடசாத்திரி மலையிலிருந்து அழைத்து வர முயற்சி செய்தார். அன்னை கொல்லூரில் நிலை கொண்டார். எனவே தினமும் கொல்லூர் நடை திறக்கும் முன் இங்கு வந்து ஆசி வழங்கி பிறகு கொல்லூர் போவதால் இங்கு நடை திறந்த பிறகுதான் கொல்லூர் நடை திறக்கப்படுகிறது. நவராத்திரி மிக விமர்சையாக நடைபெறும். மாசிமக திருவிழாவில் மதியம் 2 மணிக்கு உச்சிகால பூஜையும், பிறகு நடை திறக்கும்போது பகவதி சர்வ அலங்கார பூஷிதையாக காட்சி தருகிறார்கள். இங்கு முன்பு உயிர் பலி கொடுக்கும் வழக்கம் இருந்தது. தற்போது அது நிறுத்தப்பட்டது. இங்கு அபிஷேகம் செய்யும் நீர் வெளியே செல்வதில்லை, அப்படியே பூமியில் இறங்கிவிடும். உட்பிரகாரத்தில் வடகிழக்கில் மேற்கு பார்த்தவாறு தர்மசாஸ்திரா திருச்சந்நிதி. அங்கு பேய் விரட்டும் பூஜை செய்யப்பட்டு எதிரில் மரத்தில் ஆணி அடிக்கப்படுகிறது. ஒவ்வொரு மரமும் 5 ஆள் சுற்றி நின்று பிடிக்கும் அளவுக்கு பெரிய மரம். தெப்பக்குளத்தில் கிழக்கு கரையில் பகவதியின் சகோதரி கிழக்காவு பத்திரகாளி அம்மன் பகவதியை நோக்கியவாறு இருப்பார். பகவதி நடை திறந்த பிறகுதான் இங்கு நடை திறப்பு. பகவதியை தரிசனம் செய்துவிட்டு இவரை தரிசனம் செய்ய வேண்டும். இரவு பகவதி நடை அடைப்புக்கு பிறகு வெள்ளிக்கிழமை அன்று இங்கு நடக்கும் குருதி பூஜை செண்டை ஒலி முழங்க வெகு பிரசித்தம். இரத்த பலி இல்லை என்பதால் குங்குமம் கலந்த நீர் குருதி பூஜையில் பயன்படுத்தி வருகின்றனர். இதற்கான பூஜை பல வருடங்களுக்கு முன்னரே புக்கம் செய்யப்படும். வனதுர்க்கை, சாஸ்தா, பிரம்மராட்சசன், பத்ரகாளி உபதேவதை உண்டு. அங்கு இவைகளுக்கு நைவேத்தியம் மட்டுமே உண்டு. நித்திய பூஜை கிடையாது. பகவதிக்கு 12,000 புஷ்பாஞ்சலி செய்வது விசேஷம். காலையில் 4 மணிக்கு நிர்மால்ய தரிசனம். பகவதி வலது கையை பாதத்தில் காட்டி இடது கையால் அருள் பாலிக்கிறார். கோவில் வெளிச்சுற்று பிரகாரத்தில் திருவிழா காலத்தில் விளக்கு ஏற்றுவதை நம் பிரார்த்தனை இருந்தால் அதற்கு உரிய கட்டணம் செலுத்தி விளக்கு ஏற்றி வழிபாடு செய்யலாம். கருவறையில் பிரசாதம் கொடுக்கும் வழக்கம் இல்லை. அம்பாளை வழிபட்டு வெளியே வந்த பிறகு பக்கத்து மண்டபத்தில் பிரசாதம் தீர்த்தம் தருவார்கள். சரஸ்வதி மண்டபத்தில் குழந்தைகளுக்கு வித்யாரம்ப பூஜை செய்யலாம். அம்மே நாராயணா, தேவி நாராயணா, லக்ஷ்மி நாராயணா, பத்ரி நாராயணா.